இந்த வீடியோல நம்ம வந்து ஈக்லிபிரியம் சாப்டர்லேருந்து ஒரு கொஸ்டின் வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். இங்க கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த மினிமம் வால்யூம் ஆஃப் வாட்டர் ரெக்யூர்ட் டு டிசால்வ் 1 கிராம் ஆஃப் கால்சியம் சல்ஃபேட் அட் 298 கெல்வின் கொடுத்திருக்காங்க. அப்போ 1 கிராம் கால்சியம் சல்ஃபேட் வந்து இருக்குது. அதை நம்ம டிசால்வ் பண்ணா எவ்வளவு வாட்டர் வந்து நமக்கு வந்து தேவைப்படும்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. அப்போ நம்ம அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்து கேஎஸ்பி வேல்யூ வந்து கொடுத்திருக்காங்க. அப்போ கேஎஸ்பி வச்சு பார்த்தீங்கன்னா அதோட சொலுபிலிட்டி வந்து கண்டுபிடிச்சிடலாம். அதாவது 1 லிட்டர்ல எவ்வளவு வந்து டிசால்வ் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இப்போ நம்ம என்ன இருக்கிறோங்க, பேரியம் சல்ஃபேட் வந்து கொடுத்துருக்காங்க, கால்சியம் சல்ஃபேட் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ CaSO4. அப்போ CaSO4 நமக்கு வந்து எப்படி டிசோசியேட் ஆகும்? Ca2+ ஆகும், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா SO4 2- ஆகும், நமக்கு வந்து டிசோசியேட் ஆகும். இஸ் இட் கரெக்ட்? அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதோட சொலுபிலிட்டி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா S வந்து எடுத்துக்கலாம். அப்போ KSP which is equal to S⁻2 இல்லையா? அப்போ what is the value of KSP which is equal to 9.1 into 10 to the power of minus 6 which is equal to S squared. அப்போ what is the S? அப்போ S which is equal to square root of 9.1 into 10 to the power of minus 6. Is it correct? அப்போ which is equal to square root of 9.1 என்ன வருது? almost 3 point something வந்து வரும். நம்ம 3 கூட எடுத்துக்கலாம். 9.1 which is equal to 3.02 தான் வந்து வருது. அப்போ 3.02 into 10 to the power of minus 6 வந்து பார்த்தீங்கன்னா 10 to the power of minus 3 வந்து நமக்கு வந்து மாறிட்டோம். அப்போ இதான் நமக்கு வந்து solubility. இது வந்து பார்த்தீங்கன்னா மோல். இத்தனை மோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பர் லிட்டரில் வந்து நமக்கு வந்து டிசால்வ் ஆகும். ஓகேவா? அப்போ நமக்கு என்ன பண்ணலாம், நமக்கு கிராம் தான் நமக்கு வந்து தேவை. ஏன்னா கொஸ்டின் வந்து கிராம் கேட்டுக்கிறாங்க. இத்தனை மோல் வந்து which is equal to இத்தனை மோல்ன்றது எத்தனை கிராமுக்கு வந்து நமக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். அப்போ நீங்கள் கிராம் கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாலிகுலர் வெயிட்டால் நமக்கு வந்து மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணணும், கால்சியம் சல்ஃபேட்டோட மாலிகுலர் வெயிட் கண்டுபிடிக்கணும். கால்சியத்தோட அட்டாமிக் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 40, சல்ஃபருக்கு வந்து 32, ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா 4 ஆக்சிஜனுக்கு 64, ஒரு ஆக்சிஜனுக்கு வந்து 16, அப்போ 4 ஆக்சிஜனுக்கு 64 வந்து நமக்கு வந்து வரும். அப்போ 6 அப்புறமா 10 13 அப்போ 136. அப்போ இன்ட்டு என்ன பண்ணணும், 136 நமக்கு வந்து மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? 3.02 into 136 which is equal to 410 in 410 பாயிண்ட் இருக்குது 410.72 into 10 to the power of minus 3 10 to the power of minus 3 கிராம் வந்து நமக்கு வந்து டிசால்வ் ஆகுது. அதாவது ஒரு லிட்டர் நமக்கு என்ன பண்ணால் இத்தனை கிராம் வந்து நமக்கு வந்து டிசால்வ் பண்ண முடியும். ஆனால் நமக்கு என்ன, இது ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் த டைம் கேட்குறாங்க இல்லையா? அப்போ நமக்கு வந்து ஆன்சர் வந்து 2 லிட்டரை விட கொஞ்சம் நமக்கு வந்து அதிகமாக இருக்கும். அப்போ எக்ஸாக்ட் அமௌண்ட் வந்து நமக்கு வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம்? அப்போ 4.10 கிராம், அதாவது 410.72 into 10 to the power of minus 3 கிராம் நம்ம எவ்வளோ டிசால்வ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் வந்து நமக்கு வந்து டிசால்வ் பண்ண முடியும். ஓகேவா? அப்போ இன்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1 கிராம் நம்ம வந்து எவ்வளோ டிசால்வ் பண்ண முடியும். இதுவும் நமக்கு வந்து கிராம் வேல்யூ, இதுவும் கிராம் வேல்யூ, ரெண்டு நமக்கு எப்படி இருக்குது, ஆப்போசிட்ல இருக்குது. ஒன்று நியூமரேட்டர்ல இருக்குது, ஒன்று டினாமினேட்டர்ல வந்து இருக்குது. அப்புறம் நம்மளோட கால்குலேஷன் வந்து நமக்கு வந்து கரெக்டான அர்த்தம். அப்போ 1 divided by 410.72 which is equal to நமக்கு எவ்வளோ வருதுன்னா 0. அதாவது பார்த்தீங்கன்னா 2.43 into 10 to the power of minus 3 வந்து வருது. ஓகே, into 10 to the power of minus 3 divided by நமக்கு என்ன 1 into 10 to the power of minus 3 வந்து இருக்குது. அப்போ அந்த minus 3 நமக்கு வந்து கேன்சல் பண்ணிட்டா அப்படின்னா 2.43 லிட்டர் வந்து நமக்கு வந்து தேவைப்படுது. அப்போ நீங்கள் எக்ஸாக்டாக 1 கிராம் கால்சியம் சல்ஃபேட் வந்து நமக்கு வந்து டிசால்வ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு எவ்வளோ வாட்டர் வந்து தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா 2.43 லிட்டர் வந்து நமக்கு வந்து தேவைப்படுது. இது வந்து நமக்கு வந்து ஒரு சிம்பிளான ப்ராப்ளம் தான். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கிரியேட்டிவிட்டி, திங்கிங் கெப்பாசிட்டி தான் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா?